ரமேஷ், திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டின் விவரம் என்ன? எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அங்க பண்ணிருக்காங்க? திமுக இந்த மாதம் வாக்குச்சாவடி மாநாடுகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. திருவிடந்தையில் இன்று நடக்கிறது. அதே போன்று வரக்கூடிய 14ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நடைபெற இருக்கிறது. அதனை தொடர்ச்சியாக 21ஆம் தேதி மதுரையிலும், அதனை தொடர்ச்சியாக கோவையில் 27ஆம் தேதியும் 4 மண்டல மாநாடுகளை நடத்துகிறார்கள். திமுக சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை முகவர்கள், வாக்குச்சாவடி நிலை குழு உறுப்பினர்கள், வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள், வாக்குச்சாவடி இளைஞரணி நிர்வாகிகள் ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். மாநாட்டிற்காக பாத்தீங்கன்னா 1 லட்சம் சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமான திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதில் மாவட்ட வாரியாக தனித்தனி அமர்வுகள் மற்றும் பல்வேறு விஷயங்களை நேற்றைக்கு கூட இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ அன்பரசன் நேரில் பார்வையிட்டார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இயக்கத்தின் கீழ் முகவர்களுக்கு தேர்தல் வியூகங்கள் மற்றும் களப்பணி குறித்து ஆலோசனை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். மாலை 6 மணி ஆகிவிடும். பாதுகாப்பு மற்றும் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. முகவர்களின் நலன் கருதி திடலில் மினி கிளினிக், மருத்துவ குழுக்கள், தீயணைப்புத்துறை, பாதுகாப்பு பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார்கள். மண்டல பொறுப்பாளராக இந்த மாநாட்டு பணிகளை ராசா எம்பி, அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் செய்கிறார்கள். அதாவது இந்த பகுதியில் மட்டும் எத்தனை MLA தொகுதி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 49 சட்டமன்ற தொகுதியில் உள்ள 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 49 சட்டமன்ற தொகுதி எது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சென்னை மண்டலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 22 தொகுதிகள் மேல் வருகிறது. சென்னை மாவட்டத்தில் மட்டும் 16 சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது. திருவள்ளூர், அதே போல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் வரை இந்த 49 சட்டமன்ற தொகுதிகள். கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இந்த 49 தொகுதிகளில் ஒரு 90% வெற்றி கிடைச்சது. குறிப்பாக பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய கணக்கு எங்க தொடங்குச்சு சென்னை மண்டலத்தை பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல தான் தொடங்குச்சு. அந்த அளவுக்கு அவர்களால் வெற்றியை சென்னையில 16ல பிடிக்க முடியல, திருவள்ளூர்ல பிடிக்க முடியல, காஞ்சிபுரத்துல பிடிக்க முடியல. அவங்க போய் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மதுராந்தகத்துல தான் அவங்களால பிடிக்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க இந்த அலையன்ஸ், இந்திய அலையன்ஸ். எனவே இந்த முறையும் அந்த 49 சீட்டை 90% வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பணியை அவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாநாடுகளை அதிக அளவில் திமுக நடத்தி வருகிறது. அண்மையில் கூட முதலமைச்சர் விருதுநகர்ல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு என்ற ஒரு கூட்டத்தில் பங்கேற்றார். அதாவது திமுகவை பொறுத்தவரை கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திருச்சியில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு மாநாடு, அதற்கு பிறகு அவர்கள் வெற்றியை தருது. எனவே மாநாடுகள் மூலம் நல்ல வெற்றி கிடைக்கிறது என்ற அடிப்படையில் இது போன்று நடத்துகிறார்கள். சீனி, இன்னைக்கு நடக்கிற மாநாட்டை அரசியல் ரீதியா எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவமா பார்க்கலாம்? நிச்சயமாக நம்ம முக்கியமா இந்த 49 தொகுதியில காங்கிரஸ் கட்சிகளும் வேளச்சேரியில காங்கிரஸ் போன தடவை வின் பண்ணாங்க. இது போன்ற விஷயங்கள் கூட்டணி கட்சிகள் ஸ்ரீபெரும்புதூர் செல்வ பெருந்தகை வின் பண்ணாரு. இந்த காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்களும் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற இடங்களும், குறிப்பாக இந்த மாநாடு நடைபெறக்கூடிய பகுதியே பாத்தீங்கன்னா திருப்போரூர் பகுதி MLA பாத்தீங்கன்னா VCK MLA SS பாலாஜி இருக்காரு. அதே போல செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு பாத்தீங்கன்னா அவரும் VCK சேர்ந்த பனையூர் பாபு இருக்காரு. எனவே வட மாவட்டங்கள்ல VCK உடைய பங்களிப்பும் திமுக வெற்றிக்கு முக்கியமாக இருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியும் அவ்வப்போது அவர்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் மாதிரி தான், அதாவது 10+5+20+ அப்படி கூட்டினாதான் 35 மார்க் பாஸ் மார்க் எடுக்கும். அது மாதிரி அவர் திமுகவுடைய 25% ஓட்டு, அதே போல 10% மற்ற கட்சிகள் 5%, இது போன்ற ஒவ்வொரு கட்சிகளா சேர்த்துதான் அவங்க அந்த பாஸ் மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலதான் அந்த அலைன்ஸ் அவங்க அப்படியே கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. எனவே இந்த அலைன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இந்த 49 தொகுதியில எது கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஆனா கடந்த முறை மாதிரி நம்ம அதிமுக பாஜக கூட்டணியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அரசுக்கு இருக்கும் கெட்ட பெயர், அதே போல ஒரு சில இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி போன்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதன்படி பார்த்தார்கள் குறிப்பாக அவர்களுக்கும், குறிப்பாக மயிலாப்பூர், டி நகர் போன்ற தொகுதிகள் கடந்த முறை போன்று திமுகவிற்கு அந்த அளவுக்கு வெற்றியாக இருக்காது. என்று சொன்னால் அதிமுக பாஜக கூட்டணி, பாமக கூட்டணி இதுலயும் பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல பாமகவுடைய செல்வாக்கு, குறிப்பாக விழுப்புரம் மாவட்டங்கள்ல ஏற்கனவே இந்த 49 தொகுதியில் பாத்தீங்கன்னா 2 இடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்ற இடங்களும் வருகின்றன. அதையும் நம்ம பார்க்க வேண்டும். 5 இடங்களில் பாட்டாளி மக்கள் வெற்றி பெற்றது. அதுல பாத்தீங்கன்னா இந்த வட மாவட்டங்கள்ல விழுப்புரம் மாவட்டத்தில் வெற்றி பெற்றார்கள். வானூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றார். சிவகுமார் தான் பாட்டாளி மக்கள் கட்சி MLA அவர்கள். எனவே இதெல்லாம் தைலாபுரமே இந்த வடக்கு இப்ப திமுக நடக்கக்கூடிய இந்த 49 தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் இருக்கக்கூடிய ராமநாதர் இருக்கக்கூடிய தைலாபுரமும் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது வன்னிய சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் போன்ற பகுதிகள் எல்லாம் கூட இந்த வருகிறது. எனவே அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். முதலமைச்சர் இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு அங்க மதியம் VCR பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் தங்கிவிட்டு மாலை 6 மணி அளவில் பேசுவார். ஏதாவது முக்கியமான அவர் பேச்சில் முக்கியமான அறிவுரைகளை கட்சி நிர்வாகிகள் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிற விஷயம்.
ரொம்ப நன்றி ரமேஷ்.